ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தன்மன் சேனல். நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி மேங்கோ பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் இங்கே வச்சுருக்கேன். ஜவ்வரிசி 5 hours முன்னாடியே ஊற வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் 1 கப். சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு 1 கப். மேங்கோ பல்ப், ஒரு ஃபுல் மேங்கோ எடுத்திருக்கேன் 1 கப் மேங்கோ பல்ப். 2 டீஸ்பூன்ஸ் கஸ்டர்ட் பவுடர். பாதாம் முந்திரி ஊற வச்சு சாப் பண்ணி வச்சுருக்கிறது 1 கப். சுகர் 1 கப். 2 glasses மில்க். இது ஃபுல் திக் மில்க், ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை இதில். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் 2 glass மில்க் ஆட் பண்ணுறேன். நான் இதில் எதுவுமே வாட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு தேவைன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா பாயில் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம மில்க் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மில்க் எடுத்துக்கிட்டு அதில் 2 scoops கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணலாம். இது ஆட் பண்ண பிறகு உருண்டை பிடிக்காமல் கலரிக்கிட்டே இருங்க. இதில் உருண்டை பிடிக்காமல் கலர்னா தான் நம்ம மில்கில் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு மில்க்லேயே உருண்டை பிடிக்காது. இது நல்லா உருண்டை பிடிக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் பொங்கி வந்துருச்சு. இது 2 minutes குக் ஆகட்டும். இது குக் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பால் நல்லா குறைஞ்சிருக்கும். இந்த டைமில் நம்ம இந்த கஸ்டர்டை ஆட் பண்ண போகிறோம், கிளறி வச்சுருக்கிறது. இந்த பாலில் கஸ்டர்ட் ஆட் பண்ணும்போது கலரிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் பாயசமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இப்போ நம்ம திக் மில்கில் கஸ்டர்ட் ஆட் பண்ணுறதால சீக்கிரமாகவே திக் ஆகிடும். இந்த கலராமல் விட்டுட்டிங்கன்னா உருண்டை பிடிச்சிரும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா கலரிட்டே இருங்க, அதுவே திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நல்லா திக்காயிட்ட பிறகு ஒரு 2 minutes குக் பண்ணுங்கள். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுங்கள். நான் 1/2 கப் தான் சேர்க்க போகிறேன், எனக்கு 1/2 கப்பே போதும். ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேங்கோ பல்ப் ஆட் பண்ண போகிறோம். மேங்கோ ரொம்ப பேஸ்ட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பீஸாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த பாயசம் சாப்பிடும் போது மேங்கோ ஃப்ளேவர் நல்லாவே நமக்கு தெரியும். மேங்கோ ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் 2 minutes குக் பண்ணிகிட்டே இருங்க, கிளறிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் 1 கப். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசியும் ஆட் பண்ண போகிறேன். 1 கப் ஃபுல் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே ரொம்பவே கோல்டு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப், சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன், ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது 5 minutes குக் ஆகணும். நல்லா சிம்லேயே வைங்க, ஹையில் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூ பாதாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வைங்க, ஹையில் வச்சிடாதீங்க. மேங்கோ ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் தெரியாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 hours கழித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.